படையை திரட்டி பாமக காட்டிய பயம், அதிர்ந்து போன ஆளும் கட்சி, உடைந்து போனது விசிகாவின் நாடகம். என்ன நடந்தது என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காணொளி. பேரன்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க வேளாமர் கார்த்தி. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல் ஐக்கானை கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கோம். தமிழ்நாட்டு மக்களை அழித்தொழிக்க துடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய திமுக சாராயத்தை ஆறா ஓட விட்டுக்கிட்டு இருக்கு. சாராய ஆலை முதலாளிகளுக்கு தன் கட்சியில முக்கிய பொறுப்பு கொடுத்து அமைச்சராக்கி அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திமுக ஒருபோதும் சாராய கடையை மூட தயாராக இல்லை. ஆனால் இந்த சாராயத்தை ஒழித்தே தீரணும்னு பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியின் அழுத்தத்தை தாங்கிக் கொள்ள முடியாத திமுக வருடா வருடம் தினம் தினம் ஒரு நாடகத்தை அரங்கேற்றிக்கிட்டு இருக்கு. அப்படியாகத்தான் விசிகாவை மூலமாக மது ஒழிப்பு நாடகத்தை ஒன்று அரங்கேற்ற திட்டமிட்டிருக்கு. அந்த நாடகம் எதை சுத்தி இருக்குன்னா, மது விலக்கு, மது ஆலைகள் மூடக்கூடிய விவகாரம் அத்தனையும் மாநில அரசு கைக்குள் இருக்குன்ற போது விசிகா வாயிலாக அதை மத்திய அரசு பக்கம் திருப்பி மாநில அரசை பாதுகாத்து சாராய வியாபாரத்தையும் தட்டுப்பாடின்றி திறம்பட செய்வதற்கு திருமாவளவனை பயன்படுத்தி திமுக நயவஞ்சக காலைய நாடகத்தை அரங்கேற்றிடுச்சு. உங்களுக்கே தெரியும், மு.க. ஸ்டாலின் சாராய கடையை மூடக்கூடிய நோக்கத்துல இல்லை. ஆனால் அவர் எதிர்கட்சியாக இருந்த போது சாராய கடையை மூடணும், டாஸ்மாக் கடையை மூடணும் போட தூக்கிட்டு இருந்தார். அவங்களுடைய தங்கச்சி கனிமொழி தமிழ்நாட்டுலதான் இளம் விதவைகள் அதிகமா இருக்கிறாங்க, டாஸ்மாக் கடையை மூடணும்னு சொன்னாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த 3.5 ஆண்டுகள்ல இன்னைய வரைக்கும் மூடல. தமிழ்நாட்டுல டாஸ்மாக் கடை இல்லை, சாராய கடையை தொடர்ந்ததே கருணாநிதி அவர்கள். ஆனால் பாமக ஒருபோதும் இவர்களை விடுவதாக இல்லை. தொடர்ச்சியான அழுத்தத்தை திமுகவுக்கு எதிராக கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அது ஆளும் கட்சிக்கு பயத்தை காட்டக்கூடிய அளவிற்கு ஒரு சம்பவத்தையும் பாமக அரங்கேற்றியிருக்கு. கும்பகோணம் மாநகர் ஆன்மீகத்தின் தலைநகர் என்று சொல்லக்கூடிய ஒரு மாநகர். அந்த மாநகர்ல ஒரு யாகத்தை நடத்தி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெண்களை அந்த இடத்திற்கு அழைத்து வந்து மதுவிற்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அவர்கள் எதன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள்? ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த ஆன்மீக பாதையிலாவது பெண்களுக்கு மதுவிற்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஆண்களை குடியிலிருந்து மீட்க வேண்டும் என்கின்ற முயற்சியாக ஒரு மிகப்பெரிய யாகத்தை தயார் செய்திருந்தது. இந்த யாகத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ஐயா அவருடைய மூத்த மகள் திருமதி காந்திமதி பரசுராமன் அவர்கள் கலந்துகிட்டாங்க. இந்த யாகத்துல ஆளுங்கட்சியே அதிர்ந்து போகக்கூடிய வண்ணம் ஏறத்தாழ 5000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டதான் இன்னைக்கு தமிழ்நாட்டையே உழுக்கக்கூடிய பேசுபொருளா அமைஞ்சிருக்கு. சாராயத்திற்கு எதிராக அத்தனை முயற்சியும் பாமக எடுத்திருந்தது. அந்த முயற்சியில் ஒன்றாக இதையும் பார்க்கப்படுது. டாஸ்மாக் கடைகளை பூட்டு போடக்கூடிய போராட்டம், டாஸ்மாக் கடையை அடித்து உடைக்கும் போராட்டம், சாராயத்தை கீழே ஊற்றி போராட்டம்னு எத்தனை போராட்டங்கள். அத்தனை போராட்டத்திற்கும் வெவ்வேறு வடிவங்களை வைத்தாலும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சி டாஸ்மாக் கடையை மூடுவதற்கு துளியும் தயாராக இல்லை. ஆனால் இனிமேல் அது நடக்காது. பாட்டாளி மக்கள் கட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டிய காலம் வந்துடுச்சு. இனிமேலும் டாஸ்மாக் கடையை தமிழ்நாட்டில் திறந்து வைத்திருக்க அனுமதிக்க மாட்டோம் என்று முழக்கத்தோடு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அரியணையில் ஏற இருக்கின்றார். அன்று டாஸ்மாக் கடை உடையும்.